வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அகுதுரும் கழுமன நகர் பெண்ணில் நல்லாளோடும் பிறந்தது. எல்லாம் உள்ள அங்கேயற்கண்ணி உடனான செந்தமிழ்ச்சுக்கன் திருவருட் கருணையினாலே இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் பல்வேறு விதமான விஷயங்களை அருளி செய்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான சார் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. சரி, திருமங்கலக்குடி போங்க சார், எனக்கு பயமாக இருக்குது. நாச்சியார் கோழியில் கரடனை போய் செய்வீங்க சார், வேலை நிரந்தரமாக கிடைக்க மாட்டேங்கிறது. திருப்பரம்பியம் சாட்சிநாதரை போய் சேவிங்க சார், தொழில் சரியாக நடக்க மாட்டேங்கிறது. கடுவலிக்கு போய் கைலாசநாதர் தரிசனம் பண்ணுங்க சார், கடன் ஏறிண்டே இருக்குது சார். என்ன கடன்? வீட்டில் வாங்கின டொமஸ்டிக் டெப்ஸ். ஒன்றும் நேராக கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதனூர்னு இருக்குது. படி அளக்கும் பெருமாள், திருமங்கை ஆழ்வாருக்கு படி அளந்தார். அதே பெருமாள் உங்களுக்கும் படி அளப்பார். உங்களுடைய நியாயமான கடனாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய லௌகீக டாம்பீகத்தை காண்பிக்காமல் இருக்கிற கடனாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சார், படுத்தா தூக்கமே வரல சார், ஏதோ மனக்குழப்பமாகவே இருக்குது. காலம்பரை 1:30 மணி 2 மணிக்கு தான் சார், விடிய காலம்பரை 2 மணிக்கு தான் சார் தூங்குறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நேராக கும்பகோணம் பக்கத்தில் திருநீலக்குடின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. மோனோக்யநாதர்னு பேர், சுவாமி பேர். 2 அம்பாள். ஒரு அம்பாள் யோகா அம்பாள், ஒரு அம்பாள் ஐஸ்வர்ய அம்பாள். மார்க்கண்டேயருக்கு திருக்கடையூர் க்ஷேத்திரத்துக்கு போக சொல்லி உத்தரவான இடம். நிச்சயமாக நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் 12 ராசிகளுக்கு கோயில் வேணுமா இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு கோயில் வேணுமா இருக்குது. என்ன பிரச்சனை சார்? நான் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக போகுது சார். கரெக்டாக தான் இருக்குது, என்னை பொறுத்தளவு தப்பாக போகுது. திருப்பன்கூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே திருநாளை போவார்னு ஒரு அடியாக இருந்தார். திருநாளை போவார் திருப்பன்கூர். அவருக்காக நந்தி விலகின இடம். போய் பிரார்த்தனை பண்ணும். எவ்வளோ தூரம் போக முடியாத? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே செட்டிக்குளத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. 12 ராசிக்கு 12 குபேரர்கள் அங்கே இருக்கா. போய் பாருங்க. உங்கள் ராசி யார், அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிக்கும். அவருக்கு ஒரு 5 விளக்கு போடுங்க. ஒரு பச்சை துண்டு, அந்த அந்த நீங்கள் இப்போ உங்களுடைய குபேரர் சாத்திக்கிற மாதிரி வங்கி சாத்தும். நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நமக்கு வழிபாட்டு முறைகளிலே பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நாம் ரொம்ப பயப்படுறது ஒரு 4 பேருக்கு தான். நம்பர் 1 சனி, அதுக்கப்புறம் கல்யாணம்னா செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு, கேது. 2 பேரும் சாயா கிரகங்கள். அவர்களுக்கு ஆட்சி வீடுகள் கிடையாது. அவர்கள் சுயமாக ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எந்த வீட்டிலே இருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். நான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? சார், ராகு திசையில் ராகு புத்தி சார், ராகு திசையில் சனி புத்தி சார், கேது திசையில் ராகு புத்தி சார். இந்த மாதிரி
சாயா கிரகங்களினுடைய பிரச்சனை இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? இன்றைய தினம் மார்கழி திருவாதிரை. இந்த வருடம் நமக்கு 2 திருவாதிரை வருது. எப்போவுமே மார்கழி மாத திருவாதிரை அந்த மிருகஷீட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்தால் அதுதான் மார்கழி மாதம். மிருகஷீடத்தில் பௌர்ணமி வந்துடுச்சு எப்போ? நேற்றுக்கு. இப்போ இது தானே, ஒரு நாள் தப்பி போயிடுது அப்படின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். மாத கடைசியில் 13ஆம் தேதி அன்றைக்கி ஒரு திருவாதிரை வருது. இந்த 2 திருவாதிரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? நேராக பிள்ளையார் கோயிலுக்கு போய் கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து வாங்கிக்கோங்க. பாருங்க, அது 12, 24, 36 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி உளுந்து எடுத்துங்க. உங்களுக்கு ராகு திசை தான் நடக்கிறது என்று தீர்மானமாக இருக்கிறவர்கள், ஜாதகம் பார்க்க தெரிந்தவர்கள், கேட்டவர்கள், இல்லை உங்களுக்கு சார் நான் எனக்கு இப்போ ராகு திசை தான் சார் நடக்கிறது, ரைட், ஓகே. ஏன்னா ராகு திசைங்கிறது 10 வருஷத்துக்கு மேலே. அதனால் நம்ம நடுவில் எங்கேயாவது யார்ட்டையாவது பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறவர்கள்லாம் ஒரே ஒரு விளக்கு உளுந்து அந்த 12, 24, 36 அப்படி எண்ணி உளுந்து, கருப்பு உளுந்து, முழு உளுந்து வாங்கின்னு போய் போட்டு ஒரு விளக்கது. சார் எனக்கு இல்லை, என் பொண்ணுக்கு, எனக்கு இல்லை, என் பையனுக்கு, என் பேரனுக்கு, பேத்திக்கு, யாருக்காக இருந்தாலும் யார் வேணாலும் ஏற்றலாம். சார் பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன், பொண்ணு ஏற்றுறாலும் இல்லையா, நான் ஏற்றலாமா? ஏற்றலாம். நீங்களும் ஏற்றலாம், பொண்ணும் ஏற்றலாம். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஏற்றலாம். ஒரு விளக்கு. சார் சுவாமிநாதன் அப்படின்னா அந்த சாமிநாதனுக்கு ஒரு விளக்கு. சாமிநாதனுடைய பையன், அவனுக்கு இன்னொரு விளக்கு. சாமிநாதனுடைய பொண்ணு, அவன் இன்னொரு விளக்கு. சாமிநாதனுடைய மாப்பிள்ளை இன்னொரு விளக்கு. சாமிநாதனுடைய பேரன், சாமிநாதனுடைய பேத்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கு. ஆனால் எண்ணிக்கை இந்த உளுந்து 12, 24, 36, 48 அப்படி தான் இருக்கணும். அப்படி ஒரே ஒரு விளக்கு போடுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளையார்கிட்ட போடுங்க. இன்றைக்கி முடியலையா, குறித்து வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி திருவாதிரை. நடராஜரை போய் பார்க்குறீங்களோ இல்லையோ, பிள்ளையாரை போய் பார்த்து ஒரு விளக்கு போடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். என்னுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் அனைவருக்காகவும் இன்றைய தினம் இந்த ராகுக்காக ஒரு ஹோமம், ராகு கேதுவுக்கு உடைய இம்சிகள் குறைய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதனுடைய சங்கல்பம். ஓம் அஷவதன்யோ ததஸ்யாக மாசீனன் அபிதேவதஸ்யோ அகரம் சபித்ரோபதன்யாத்ரா யதன்யத்தம் திரௌபதனே ததஸ்யா லக்ரன்னாத்ரா யதன்ய பிரமணே மோஷ்வதேவதஸ்யோ வத்ரன்ன பசுதேவதா அஷாரூபாதன்யா ததஸ்பிரதன்யே நிகிம் சுபேதன்யா ததஸ்யாக ஆஷ்வதேவதஸ்யோ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசோனம் சதுர்புஜம் பிரசன்னவதம் ஜாயத்ரி சர்வகுணோபசாந்தி. ஓம் ஓம் நமோ பார்த்த சமஸ்தூர श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते ब्रह्मण विधिवराते जदुरा कल्पे वैवस्वतमन्वंतरे अष्टादिं बलिं में जम्बूद्वीपे भारतवर्षे भारतखंडे में लोभो दक्षिणे भारते दंडकारण्ये सकाप्ते अस्मिन् वर्तमाने यावकारिके शान्तमानेन प्रभवादि शशि संप्रतराणां मध्ये गृहोदनां संवत्सरे दक्षिणायने हेमन्त ऋतौ मार्गशीर्षमासे कृष्णपक्षे प्रथम्यां शुभतिथौ आरुद्रा नक्षत्र विचतां सोमवार इत्यादि शुभ नक्षत्र शुभयोग शुभकर्ण एवं विशेषण वशिष्ठाद्यामस्य विश्वदेवता कुलदेवता पारंपर्य देवता सिद्धतां राहुकेद सायाग्रह अनुग्रह सिद्ध्यर्थं सायोग्रह कृपाकटाक्षतं सायाग्रह कृतनयपदं अकराददा प्रतस्यो भद्रनादान् शिवसुगोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र
सिंहरासौ जातस्य स्वामिनाथसर्वन् उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य हिन्दुसुब्रह्मण्यन नामधेयस्य कृत्तिका नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंडराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीडा नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन नामधेयस्य पुनरोसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य उत्तराषाढा नक्षत्र मकररासौ कार्तिकेयन नामधेयस्य मृगशीडा नक्षत्र मिथुनरासौ जातस्य अश्विनी नामधेयस्य अस्य श्री यजमानस्य वोषोदन्यात्राय कृपेवतस्योपान्नादेशान् लग्रारूपादन्यादप्रे अहं वैश्वदेवतस्यो वद्रन्नादेभ्य समनो वदन्यातरि ओम्।